ரொம்ப நாளுக்கு அப்புறமா திருப்பி அவங்க எல்லாரையும் நாங்க இந்த வீடியோல மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட நீ ஹேர் ஸ்டைல வந்து கண்டுக்க வேணாம். அது ஏன்னா லாஸ்ட்டா நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் அத அப்படியே எடுத்தோம்னா ஒரு பவுன்சியான ஒரு அழகான லுக் கிடைக்கும்ன்றதுனால அது பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ஏன் இவ்ளோ கேப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த அஸ்வத் தான் காரணம். எனக்கு வந்து கன்டினியூஸா வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. லைக் கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வரதுனால நெறைய ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. டச் வுட் அதெல்லாம் வந்து அப்படியே நல்லபடியாவே போட்டோம். ஸோ அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் ஷூட்ல இருப்பான், இல்ல நான் வீட்ல இருப்பேன், இல்ல எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும். அந்த மாரியே போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூசுவல் அஸ்வத் வந்து காலையிலேயே கிளம்பி ஷூட்டிங்லாம் போயிட்டாரு. அப்படி ஷூட் போயிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸா வந்து அவன் செட்டுக்கு போலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து அடிக்கடி நான் அவனோட செட்டுக்கு போவேன். லைக் ஷோஸ்லாம் இருந்துச்சுன்னா திடீர்னு போய் அவன் போய் ஷோஸ்லாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஷோஸ்லாம் போய் நேர்லயே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அது மாரி ஜாலியா ஃபன்னா இருக்கும். பட் ஆஃப்டர் குட்டி வந்ததுக்கப்புறம் குட்டி கூட இருக்கிறது தான் வந்து அம் என்ன சொல்றது? குட்டி கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. சரி இன்னைக்கு வந்து டக்குனு ஒரு பிளான் பண்ணி சரி போய் அவன போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்.